அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 6/6/2025 வைகாசி மாதத்தின் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த ஏகாதசியில் திருமாலின் இந்த ஒரு பெயரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வந்தராகும் யோகமும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. தினம்தோறும் இந்த சேனலில் வழிபாட்டு முறைகளை அன்றாடம் செய்ய வேண்டிய ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல. அதனால் மகாபெரிவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேருக்கு உணவளிக்கும் பணியை தினம்தோறும் செய்துட்ருக்கிறேன். தினம் எத்தனை பேருக்கு உணவளிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குழுவில் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க, இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள், இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கணும் அப்படின்னா இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதுவும் ஏகாதசியில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது முற்பிறவியில் செய்த பாவத்தையும் கூட நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசியில் நான் விரதம் இருந்து தாங்க வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, நான் விரதமெல்லாம் இருக்கிறது இல்லைங்க, சைவ உணவு எடுத்து முறையாக நான் கோவிலுக்கு போய் நான் பெருமாளை வழிபட்டுட்டு வருவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதார இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப அவசியம். எனக்கு இப்படி நடந்துருவோம் அப்படி நடந்துருவோம் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. எப்போவுமே நிறைய பேர் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே கஷ்டம்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. எப்போ கஷ்டம் வருமோ அப்போ தான் முதல்ல உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றணும். எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், தெய்வம் என் கூடவே இருக்குது, என்னுடைய உழைப்பும் முயற்சியும் என் கூடவே இருக்குது, என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள். அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களால் கண்டிப்பாக உணரவும் முடியும் அதை. இப்போ இன்றைய நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அனந்தாய நமக. ஓம் அனந்தாய நமகங்கிற மந்திரத்தை இவ்வளவு நேரம்தான் சொல்லணும், இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற விதிவிலக்கே கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் மனதார மனமுருகி பெருமாளே உன் பாதங்களை நான் பற்றி கொண்டேன், என்னை என் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு கொடு அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு சொல்லி பாருங்க. பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.